ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, explain how does the OH group attached to the carbon of benzene ring activate towards electrophilic substitution reaction. நமக்கு வந்து aromatic compound அப்படினாலே நமக்கு வந்து electrophilic substitution reaction தான் நடக்கும். பென்சீன்ல electrophilic substitution reaction தான் நடக்கும். அதுல அந்த OH group வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து டிரா பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நம்ம வந்து பெருசாக வரைஞ்சிப்போம். அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் நம்ம முதல்ல டிரா பண்ணுவோம். இங்கே OH வந்து இருக்குது, இங்கே வந்து நமக்கு என்ன டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து இருக்கும். நமக்கு தெரியும் ஆக்சிஜன் மேலே எப்போவுமே நமக்கு வந்து 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த பென்சீன் ரிங் வந்து மைனஸ் எஃபெக்ட் அப்படின்றனால இந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸும் நமக்கு என்ன ஆகுது, கார்பனுக்குள்ள வந்து பென்சீன் ரிங்குள்ள வந்து நமக்குள்ள வரப்போகுது. அப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸும் இங்கே வந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த டபுள் பாண்டுக்கும் நமக்கு என்ன எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து வரும். அதனால இந்த டபுள் பாண்ட் எல்லாம் எங்கே போய்டும் பார்த்தீங்கன்னா அப்படி ஓரமாக ஒரு சைடாக வந்து நமக்கு வந்து ஒதுங்கிடும். அப்போ நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப ஈஸி. அப்படி நீங்கள் வந்து இங்கே நோட் பண்ணுங்க, இங்கே டபுள் பாண்ட் O வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ரைட், டபுள் பாண்ட் O வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த ஆக்சிஜன் அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளே கொடுத்ததுனால இங்கே ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்கே வந்தனால நமக்கு என்ன ஆகிடுது, இங்கே வந்து மைனஸ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ரிமைனிங் வந்து அந்த டபுள் பாண்ட் நமக்கு வந்து அப்படியே இருக்கும். அப்போ கார்பன் என்ன பண்ண முடியும்னா அதனால வந்து எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரானோட டென்சிட்டியை பக்கத்து கார்பன் கூட வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும். அப்போ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரு ஓரமாக நமக்கு வந்து ஒதுங்கிடும். அப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து எப்படி மாறும், அப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே OH நமக்கு என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது. அப்போ இந்த டபுள் பாண்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே வந்து நமக்கு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படி ஓரமாக ஒதுங்கினால இங்கே மைனஸ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே அந்த பழைய எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்பன் இடத்துக்கு நடுவில் வந்து ஷேர் பண்ணும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஓரமாக போயிட்டு நமக்கு வந்து ஒதுங்கிடும். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னா டபுள் பாண்ட் OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அது போக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் சார்ஜால் இங்கே நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே நமக்கு வந்து மைனஸ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், இந்த மைனஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்பனுக்கு நடுவில் ஷேர் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், மறுபடியும் ஆக்சிஜனுக்கு மேலேயே நமக்கு வந்து போயிடும். அப்போ நமக்கு என்னன்னா ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வர்றதுனால பென்சீன் ரிங்கில் ஆர்த்தோ இடத்துலையும் பேர் இடத்துலையும் நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து நிறையா வருது. அப்போ நமக்கு என்ன எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன். இப்போ நமக்கு எந்த ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரான்ஸ் லைக் பண்ணுமோ அது வந்து பென்சீன் ரிங்ல வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஃபீனாலில் ஆக்சிஜன் மேலே கூட லோன் பேர் எலக்ட்ரானால பென்சீன் ரிங் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி இன்னும் அதிகமாகுது.